அமெரிக்காவே அலறுது. ஈரானின் அந்த நிழலுலக தந்திரம் என்ன தெரியுமா? 30 வருஷமா அமெரிக்கா கட்டின கோட்டை ஒரே வாரத்துல சரிஞ்சிடுச்சு. இது வெறும் போர் இல்ல, ஈரானின் மாஸ்டர் பிளான். உலகத்திலேயே பலமான ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. ஆனா ஈரான் அதை வெறும் பொம்மையாக்கிடுச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? எதிரியோட கண்ணை முதல்ல குத்தணும். அதான் ரேடார் ஹண்டிங். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தாட் ரேடார்களை மலிவான ஆன்டி ரேடியேஷன் மிசைல் வச்சு காலி பண்ணிட்டாங்க. கண்ணில்லாத வில்வித்தைக்காரன் மாதிரி அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ திணறிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல கூட்டமா வந்து குமுறுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதே ஸ்வார்ம் யுக்தியை தான் ஈரான் கையில் எடுத்திருக்கு. ஒரே நேரத்துல 500 ட்ரோன்கள். அமெரிக்கா எதை சுடும்? மலிவான ட்ரோன்களை சுட்டு தள்ளுற கேப்ல ஈரானோட பவர்ஃபுல் ஏவுகணைகள் உள்ள புகுந்துடுச்சு. அது மட்டும் இல்ல, பூமிக்கடியில 500 மீட்டர் ஆழத்துல ஏவுகணை நகரங்களை வச்சிருக்காங்க. அடிச்சிட்டு அடுத்த நிமிஷம் மாயமாயிடுவாங்க. உலகத்தோட 30% கச்சா எண்ணெய் போற ஹார்முஸ் பாதையை லாக் பண்ணி அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியா செக் வச்சிருக்காங்க. தொழில்நுட்பத்தை விட திட்டமிடல் தான் ஈரானோட பலம். 30 ஆண்டுகால அமெரிக்க ஆதிக்கம் இப்போ கேள்விக்குறியாகி இருக்கு. இது உலகப் போருக்கான ஆரம்பமா இல்ல அமெரிக்காவின் வீழ்ச்சியா? ஈரான் செய்யறது தற்காப்பா இல்ல அத்துமீறலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அதிரடி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அமெரிக்காவே இப்போ அலறிட்டு இருக்கு.